உங்களுக்கு கட்சியில பிஎல்ஏ பிஎல்ஓ அவங்க இருப்பாங்கல்ல. பிஎல்ஏ பிஎல்ஓ வரும் இங்க. எனக்கு ஐஎஸ்ல இருந்தே போன் வந்துச்சு. நீங்க வாங்க பேசுவோம். ஐஎஸ்னா காவல்துறையோட உளவு பிரிவு. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கீங்க நீங்க. என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் எடுத்து அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்களை பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்களா நீங்க? உங்களுக்கு ஆசை இருக்கலாங்க, உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம், ஜெயிக்கணும் என்ற ஆசை, அந்த வெறி, உத்வேகம் எல்லாம் இருக்கலாம், நடக்கணும். விஜய்னா முதலமைச்சராக போறாரு, விஜயண்ணா அமைச்சரவை ஆக்க போறாரு, விஜயண்ணா ஆட்சியை பிடிக்க போறாரு, முதல் நாள் முதல் கையெழுத்தே அவர் பெண்களுக்கு ஆதரவாக தான் போட போறாரு அப்படின்ட்டு ஒரு குரூப் மிதமிஞ்சிய கனவுல இருக்காங்க. நிறைய பேசலாம், ஆனா ஒரே நல்ல சொல்லணும்னா நீங்க சூழ்ச்சி செஞ்சு தோத்தா கூட தப்பிச்சிருவீங்க, ஆனா ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பிக்கவே முடியாது. நீ ஏதாவது பண்ணலாம்லடா, நீ இல்ல நான் பார்த்துன்னா இருந்தேன். நீ போடா, நான் வக்கீல்கிட்ட பேசி உனக்கு என்னன்னு சொல்றேன்டா போலா. கிஷோர், என்னைக்கு ஸ்பேஸ் போட்டு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அடிக்க போறோம்? அடிக்கலாம். எனக்கு ஒரு ஆள் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு. நான் ஒரு ஆள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஆள் நான் தான் படிப்பேன். நீங்க மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, என்னை விட்டுறாதீங்க. எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு 4-5 இருக்கானுங்க. எனக்கு ஜேசிபி தான் என்ஜாய் பண்ணி அடிப்பேன். எனக்கு என்னமோ உங்களுக்கு எல்லாம் இப்ப போர் அடிச்சிரும், நீங்க பண்ணவே மாட்டீங்க. செலிப்ரேட் பண்ணவே டைம் கரெக்டா இருக்கும். சந்தானம் சொல்ற மாதிரி தான் முதல்ல மச்சான் நீ கல்யாணத்துக்கு போ, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதுதான் எங்களுக்கு. இந்த கேடு கேட்ட ஊர் கட்டி அடிக்கிறா, அது மாதிரிதான். கிஷோர், நம்ம செலிப்ரேஷன் கூட 2 நாள் கழிஞ்சு கூட பண்ணிக்கலாம். முதல்ல இவனுக்கு அடிக்கிறப்ப கூட நான் செலிப்ரேஷன் பண்ணிப்போம். முதல்ல அடிக்கிறது எனக்கெல்லாம் ஒரு 2-3 பேர் டயர்ட்லயே இருக்கானுங்க. இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து பொறப்பியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க தேதி ஒருவேளை விஜய் தோத்துட்டா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரம் செய்வதற்கான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் டீட்டெயிலா சொல்றேன். டிவிகே ஃபார் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வாட்ஸ்அப்ல இருக்கு. இதுல ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட மெம்பர் இருக்காங்க. இந்த குரூப்ல ஒருவேளை விஜய் தோத்துட்டா கலவரம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த குரூப்போட ஃபவுண்டர் யார் அப்படின்னா JK for DN ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சிருக்காரு. அவர் தான் இந்த குரூப்போட ஃபவுண்டர். அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், ஆனா இலங்கை பூர்வீகமா இருந்தாலும் அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், இப்ப ஆஸ்திரேலியா சிட்டிசனா இருக்காரு. அவர் இது போல பல குரூப் வச்சிருக்காரு. ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட தாவைக்காவை சேர்ந்த இளைஞர்கள் இதுல மெம்பரா இருக்காங்க. இந்த குரூப்பை ப்ரொமோட் பண்ணி இன்ஸ்டாகிராம் மூலமா இதுல ஆள் சேர்க்கிறது யார் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் சரத்ங்கிற நபர். இவர் ஆல்ரெடி இந்திய நாட்டின் சட்டத்துக்கு எதிராக கள்ள நோட்டு அடிச்சு சிறைக்கு போயிட்டு வந்தவர், பல முறை சிறைக்கு போயிருக்காரு. இவங்க 2 பேரும் தான் இந்த குரூப் ஆர்கனைஸ் பண்ணி இதுல இவங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ணி வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அப்படின்னா மே 4ஆம் தேதி ஒருவேளை விஜய் தோத்துட்டா மிகப்பெரிய கலவரத்தை இவங்க தூண்டி விடுவாங்க. அதை பத்தி தான் இவங்க இந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து இவங்க மேல நடவடிக்கை நீங்க எடுங்க. மற்றும் தாவேக்காவை சார்ந்த அப்பாவி இளைஞர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த மாதிரி சமூக விரோதிகள் பேச்சை கேட்டு எந்த போராட்டத்திலேயோ இல்ல ஆர்ப்பாட்டத்திலேயோ கலவரமோ செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்திய நாட்டின் சட்டத்திற்கு எதிரானது. உங்க மேல கண்டிப்பா வழக்கு பதிவு செஞ்சு உங்களை சிறையில் அடைப்பாங்க. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா தலைவர் அப்படின்னு வந்திருக்கோம். தள்ளி போனதுனால எலெக்ஷனுக்கு அப்புறம் வரதுனால முதலமைச்சர் விஜய்னு வரப்போகுது. புஷ்பா, எதுக்கு ஜூலை 24 அன்னைக்கே என்ன சிஎம் ஆக்கணும்னு நினைச்ச நீ? இன்னைக்கே என் பொண்டாட்டி சீவள்ளி போண்டனால இப்ப ஆக்காம போன எப்ப ஆக்கணும் சிஎம்? பர்த்டே கிஃப்ட். ஜோசப் விஜய் கடகராசி பூச நட்சத்திரம். மக்கள் ஏமாத்தலாம், கண்டிப்பா கடவுள் ஏமாத்தாதுன்னு ஒரு நம்பிக்கையில எங்க விஜய் அண்ணா பேருக்கு இன்னைக்கு நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், ஒரு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த டைம் அண்ணா
கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ஏமாத்தின மாதிரி நாங்க உங்களை ஏமாத்திட மாட்டோம். நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். நீங்க கடலூருக்கு கண்டிப்பா வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் உங்களுக்கு வாங்கி வச்சிருந்தேன். பென், கிரீன் கலர் பென். நீங்க சிஎம் ஆயிட்ட அப்புறம் இதுல சைன் போடணும்னு சொல்லிட்டு. சர்ப்ரைசிங்லி விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப அது ஒரு ரிசல்ட் நான் அடிச்சு சொல்லலாம். தாவேகா இல்ல ஆட்சி அமைக்க அது உறுதியா நம்ம சொல்லலாம். பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க, நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. எனக்கு தாவேக்கா தோத்துருவோன்னு பயம்லாம் இல்லை, ஆனா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப சண்டை போட்டிருக்கோம். முடிவு என்னவாகுங்கிறத நினைக்க கொஞ்சம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னவா வேணாலும் இருந்துட்டாலும் நாங்க இறங்கி சண்டை பண்ணிட்டோம். இந்த வாட்டி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா யாராலையும் எங்களை தோக்கடிக்கவே முடியாது. ஒருவேளை அது வேண்டாம், ஜெயிச்சுதான் ஆகணும். ஏன்னா நாங்க நிறைய வாய் பேசியிருக்கோம். இந்த பேச்சுக்கெல்லாம் தோத்துட்டோம்னா எங்களெல்லாம் வச்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒருவேளை திமுக திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் இருக்குது 4ஆம் தேதிக்கு மேலதான் இருக்குது உண்மையான ஜனநாயகன் படம். உதயநிதி ஸ்டாலின் எடுப்பார், இவர் எடுக்க மாட்டார். அவர் எடுப்பார், நல்லா சின்னவர் நல்லா எடுப்பார். என்னென்ன பண்ணி நானும் லூசு விட்டேன், இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஒருவேளை திமுக வருது நம்ம அதே பேசிடுவோம். திமுக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சு திருப்பி இவர் பால் டாயிலுன்னு பேசினது, எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு விமர்சனம் பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க. டார்கெட் தாவேகா, உதயநிதி ஸ்டாலின் வில் டேக் பொசிஷன். அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மையான எஸ்ஓபி சொன்னார்ல, திமுக ஒரு தீய சக்தி சொன்னார்ல, இது அடிக்கடி அவர் சொல்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இவர் நிறைய பேசிட்டார், யாரை கிண்டல் பண்ணமோ நையாண்டி பண்ணமோ எல்லாம் பண்ணிட்டாரு. அவங்க பெருசா இவரை கண்டுக்கல. அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெருசா தாக்குதல் பண்ணல. 4ஆம் தேதிக்கு பிறகு இவங்க தாக்குதல் அது நடக்கும். இந்த 4ஆம் தேதி இந்த படம் ஜனநாயகனை மறந்துட்டு மக்கள் உண்மையான ஜனநாயகன் யாருன்னு காட்ட போறாங்க. மனம் ஒரு டம்ளர் பால் வச்சிருந்தேன் காண்மனம் பாத்தியா, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு? பாய்சன் மிக்ஸ் பண்ணி குடிக்க போறேன். அரைஞ்சன பத்துக்க என்ன பேசிட்டு இருக்க? ஒரு டம்ளர் பால் தான் இருக்கு, டீ போட வேணும், நீ வேணா தண்ணியில கலந்துக்க. அடிப்படையில 144 தொகுதிகள்ல தாவேகா முன்னிலை வகிக்குது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 அப்படின்ற அந்த நம்பர்ஸை தாண்டி தாவேகா லீடிங்ல இருக்கு. ஸோ உறுதியா தாவேகா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் அப்படின்றது இந்த சாம்பிள்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. தமிழ்நாட்டுல அறிவில்லாத முட்டாள் கூட்டம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத விஜய்க்கு விழுற ஓட்டு சதவீதத்தை வச்சுதான் கடவுள் தீர்மானிக்க போறாரு. விஜய்க்கு எத்தனை சதவீத ஓட்டு விழுவதோ அதே சதவீத துன்பத்தை தமிழக மக்கள் வரவிருக்கும் ஆபத்துல சந்திக்க போறாங்கிறத மறந்துடாதீங்க. இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி, அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு இருக்கிற வெள்ளப்பண்ணி டொனால்ட் ட்ரம்ப்னால இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அந்த யுத்தத்தினால ஒட்டுமொத்த உலகமுமே பாதிக்கப்பட போகுது. அதுல தமிழகம் எவ்வளவு பாதிக்கப்பட போகுதுங்கிறத தான் விஜயோட ஓட்டிங் பர்சன்டேஜ் டிசைட் பண்ண போகுது. 25% ஓட்டு வாங்கிட்டாலே வரப்போற அழிவு உக்கிரமா இருக்கும். இதெல்லாம் நான் சொல்றது இப்ப உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், ஆனா பின்னால போட்டு பாட்டு யோசிப்பீங்க. மிஸ்டர் விஜய், நத்திங் பர்சனல், ஜஸ்ட் a சர்வீஸ். சோ பி a ஸ்போர்ட்ஸ். திடீர்னு எகிரி குதிச்சு வந்து பாதி ஜான்ல ஜாயின் பண்ணிட்டு எம்ஜிஆர் மாதிரி சிஎம் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட கணக்கு எப்படி சிவாஜியோட கணக்கு, சிரஞ்சீவியோட கணக்கு, அமிதாப் பச்சன் கணக்கு, ரஜினிகாந்த் கணக்கு எப்படி தவறா போச்சோ அதே லிஸ்ட்ல தான் இவரும் சேர போறாரு. விஜய் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு அவப்பேர் ஏற்படும். அந்த பேரை தவிர்க்கிறதுக்கு அவர் ஆஸ்திரேலியால லேண்ட் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான பிளான தீட்டிட்டாரு. பக்கத்திலே வேற யாரும் லேண்ட் வாங்கி இருக்கலாமா? அது என்ன கர்மமோ விசாரிச்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்திருக்கு, அண்ணன் ஜெயிப்பாராடா? வாய்ஸ் அவுட் ஃபார் ரீஎலெக்ஷன் இன் தமிழ்நாடு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கு. பட் இது ப்ராப்பராக ஃபேராகவே நடக்கவே இல்லை. பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நிறைய பேரால் ஓட் போட முடியாமல் அவங்கவுங்க திரும்பி வந்த இடத்துல இருந்தே போயிட்டாங்க.
தென் கள்ள ஓட்டு ஜாஸ்தியாக விழுந்திருக்கு. இதை எந்த நியூஸ் சேனல்ஸும் கவர் பண்ணவே இல்லை. சோஷியல் மீடியாஸில் மட்டும்தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நம்ம வெறும் சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். நமக்கு இதுக்கு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் வரவே இல்லை. ஆஸ் வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நமக்கு வி ஹாவ் ஓட் டு ரைட். ஸோ நமக்கு அந்த ரைட்ஸ் தேவை. இதுக்கான சொல்யூஷன் வேணும். ஸோ இதை கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிய வைக்கணும். நான் ஒருத்தி பேசுறதுனால இது வந்து நமக்கு ஒரு சேஞ்சஸ் வருமானா கண்டிப்பாக வராது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் பேசுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு ரீஎலெக்ஷன் வச்சே ஆகணும். எல்லாருமே வாய்ஸ் அவுட் கொடுங்க ப்ளீஸ். மே 4க்கு பிறகு இந்த விஜய்க்கு பின்னாடி போகக்கூடிய அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதை நெறிப்படுத்துவதுங்கிறது புதிய அரசின் மிக முக்கியமான டாஸ்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வீடியோஸ் பார்க்குறேன். நேற்று ஒரு தந்தை, ஒரு இளம் தந்தை தான், அவர் போட்டிருக்காரு, ஒரு ரொம்ப கவலையோடு போடுறாரு, என்னுடைய டாக்டருக்காக நீங்க ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவ சின்ன வயசு தான், இப்பதான் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன், அவ வந்து 100% நம்புறா விஜய் தான் சிஎம் ஆக போறாரு, சீட்ல போய் உட்கார போறான்னு நம்புறா. அவளால அந்த ஏன்னா அந்த சின்ன உலகத்துல, அந்த இன்ஸ்டா உலகத்துல மாட்டிட்டு அவங்களுக்கு வேற சிந்தனையே இல்லை, இப்படிதான் நினைக்கிறாங்க. இது பொய் என்று தெரிந்தால் என்ன ஆகும்னு தெரியல, ப்ரே பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது ஒரு டைப். இன்னொரு இளைஞன், அவன் வந்து பெட்ல படுத்துட்டு கதறான், எங்க தலைவர் வந்து சிஎம் ஆகணும், தளபதி சிஎம் ஆகணும்னு சொல்லி. இந்த மாதிரி பைத்தியங்களா ஒரு செட் அலையுது. சரியா? இது வந்து தமிழ்நாட்டிலே இதுவரை பார்க்காத ஒரு கல்ட் கல்ச்சரை விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. இதை வந்து மீட்டெடுக்கிறது, இளம் தலைமுறையை ஒரு அறிவார்ந்த தலைமுறையா, சிந்திக்கிற தலைமுறையா மாத்துறது மிக முக்கியம். அதுல நான் திராவிட கட்சிகளே குறை சொல்வேன். கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளா இந்த மாணவர்கள் மத்தியில வேலை செய்யல. அதுக்கு முன்னாடி எல்லாம் கல்லூரிகள்ல அறிவார்ந்த உரையாடல்கள் இருக்கும், விவாதங்கள் இருக்கும், இலக்கியம் என்ற கூட்டங்கள் இருக்கும். அதுல ஒரு பெரிய செட்பேக் இருந்தது. அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க போய் இந்த கல்ட் கல்ச்சர் உட்கார்ந்துருச்சு. அது தமிழ்நாட்டுக்கே ஒரு சாபக்கேடு தான். நிச்சயமா சொல்றேன், எந்த ஆட்சி வந்தாலும் முதல் கடமை இந்த இளைய தலைமுறையை நெறிப்படுத்துவது, அதுக்கான வேலைகள் தொடங்கப்படணுங்கிறது என்னுடைய உள்ளார்ந்த விருப்பம். ஏன்னா இந்த சமூக ஊடகம் உருவாக்கக்கூடிய மாயையிலிருந்து மீட்டெடுத்து குழந்தைகளை, இளைஞர்களை சிந்திக்க வைக்கணும். தளபதி பேசின ஸ்பீச் ஆயிடும் வீச்சு, தமிழகம் எனது மூச்சு, தமிழக வெற்றிக்காக எனது பேச்சு, தளபதி அமைப்பாரு நாளை ஆட்சி, மலர போது மக்கள் ஆட்சி, நடக்க போது நல்ல ஆட்சி. பேண்ட் ஷர்ட்னா ஒயிட், தமிழக வெற்றிக்காக தான் இதுக்கு வெயிட். ஆளுங்கட்சிக்கு வைக்க போறாங்க மக்கள் வேட்டு, தளபதிக்கு ஓட்டு போட போறாங்க டூட்டு. ஓம் காலி, பத்ரா காலி, மகா காலி, இதோட திமுக காலி. இது அது இல்ல, ஐயோ தள்ளுகிறா. சிகப்பு மஞ்சள் வண்ணம் என் தளபதியின் எண்ணம், தமிழ்நாட்டுக்கு நல்லதே பண்ணும். தளபதி கிட்ட கொடுத்து பாருங்க மைக்க, மக்கள் போடுவாங்க லைக்க போறது விரல், திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல் என்றால் பேச்சு. தமிழ்நாடு தான் தளபதியின் மூச்சு, அதற்கு மாநாடு சாட்சி. 2026 அமைக்க போது தளபதியின் ஆட்சி. சீரிப்பாயும் தங்கம், தமிழ்நாட்டில் தளபதி தான் தங்கம். இனி ஆள போறது அந்த சிங்கம், புரியுதா என் தங்கம்? சட்டமன்ற தேர்தல் முடிவாயிருக்கு. தேர்தல் நடந்தது தமிழகத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி கேரளா தேர்தல் நடந்திருக்கு. விஜய் அரசியல் எப்படி பாத்தீங்க? ஒன்றும் தெரியாது. போட்டியிடுகிறேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். உங்க விஜய் நான் வர எங்க அண்ணன் தான் வருவாரு. எங்க அண்ணன் மட்டும் வச்சு நான் உங்களை செஞ்சிருவாரு. கடவுளை அப்புறம் கொடுத்துட்டாரு. ஐயோ ஆண்டவா, இந்த தற்குறி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால 2 இதுலயுமே அவளுக்கு பிடிச்ச கட்சி பேரே எழுதி வச்சுட்டேன். இப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். என்ன மன்னிச்சிரு. எனக்கு ஜெனரலா அரசியல்ல எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. என்ன பொறுத்தவரையில இல்லன்னா விஜய்க்கு வாக்கு போடுவீங்களா? தளபதி
சீனிக்க 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 சீனி தளபதி தளபதி சீனிக்க சீனிக்க சீனி ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.